பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இந்த சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாயிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய விண்ணப்பங்களுக்கு மாத்திரமா ஆண்டவர் பதில் தந்தார்? அன்பானவர்களே, நாம் எத்தனையோ ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார் அல்லவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். 34வது சங்கீதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 17வது வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்பதாக. அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். நாம் கூப்பிடும்போது நமக்காக இறங்கி செவி கொடுக்கிற ஒரு தேவனை, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய உள்ளம் இந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே திடப்படுவதாக. என்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராயிருக்கிறார். நான் கூப்பிடுவேன், கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாய் உங்களிலே பெருகுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்பதாக. தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.